எனக்கெல்லாம் மேடை பெரும் கனவாகவே இருந்துச்சு. எனக்கு நல்லா தெரியும் நான் தனியாக மேடையில் ஏற போகிறதே இல்லைன்னு. என்னை மேடை ஏற்றுறதுக்கு ஒரு பிருத்திவிராஜை எங்கேயோ காத்துட்ருப்பான்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் அவன் கூட ஏற போகிற மேடையை பற்றி எங்கள் அம்மாலேருந்து என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பெரும் கனவை நோக்கித்தான் நான் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்துட்டு இருந்தேன். இவ்வளவு பெரிய மேடையில் இன்னைக்கு நான் தனியாக நிற்கிறேன். என்னுடைய சுயமரியாதையால் இன்னைக்கு சுயமாக நிற்கிறேன். எனக்கு உள்ளபடியே பெருமையாக இருக்குது இந்த மேடையில் என்னோட தனித்த அடையாளத்தில் நிற்கிறதுல. எனவே இஷானா, பத்திரிக்கையில் அந்த பேரை பார்த்தப்போ அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது. ஆனால் என்னோட கனவு என்னவா இருந்துச்சு தெரியுமா? இன்னாருடைய பேத்தி, இன்னாருடைய மகள் இஷானா அப்படிங்கிற பத்திரிக்கையை மட்டுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். எனக்கு இன்னைக்கு அதுதான் என்னோட தொடக்கம்னு நினச்சிக்கிட்டு இருந்த வாழ்க்கையாக அங்கே தான் தொடங்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி இங்கே தனியாக உன்னோட தொடக்க உரையை கொடு அப்படின்னு மேடை கொடுத்தது மட்டும் இல்லாமல் டபுள் ப்ரமோஷனாக 2 மேடை கொடுத்துருக்காங்க. அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்தான். இந்த மேடையை கொடுத்த திராவிட இயக்க தமிழர் பேரவையின் தலைவர் சுபவி ஐயாவுக்கும் பேரவை தோழர்களுக்கும் நன்றி. இந்த தொடக்க உரைக்கு தகுதியான ஆளா என்னை மாற்றின அண்ணல் அம்பேத்கருக்கு நன்றி. சுயமரியாதைனா என்ன? நான் ஏன் மேடை ஏறணும்? நான் ஏன் யூடியூப்பில் பேசணும்? நீ எதுக்காக வாழற அப்படின்னு அதுக்கு ஒரு மீனிங் சொல்லி கொடுத்ததே தந்தை பெரியார் தான். அந்த ஏன் தந்தை பெரியாருக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த அவர்களே இவர்களே நல்லா எனக்கு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறதுலையெல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னெல்லாம் சொல்கிற கட்சியிலேருந்து நான் வரல. தந்தை பெரியாரின் வழியும் கலைஞரின் வழியும் அண்ணாவின் வழியும் வந்தவள் நான். அதனால அவர்களேங்கிறதுக்கான அரசியல் எவ்வளவு பெருசு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பெரியார் எங்களோட கொள்கை தலைவர் அப்படின்னு இப்போ நான் சொன்ன மாதிரி தொலைவர்னு மட்டும் வச்சுக்க முடியாது. தலைவர் என்ன சொன்னார், தலைவர் என்ன கருத்துக்கள் சொல்லிக்காரு எல்லாமே படிக்கணும். அது படிக்காமல் இருந்தால் என்ன ஆகும்னு நம்ம நேற்று அவினாஷ் ரோட்டில் அந்த ரோட் ஷோவில் பார்த்துருப்போம். எனக்கு அதை பார்த்ததும் இந்த வால்பாறை கொடைக்கானல் இங்கெல்லாம் போனோன்னா பழக்கடையை சுற்றி வருவாங்கள்ல, அந்த மாதிரி ஒருத்தர் மரத்துலேருந்து குதிக்கிறான், ஒருத்தர் பின்னாடி இருந்து வரான், ஒருத்தர் சைடில் இருந்து வரான், குதிச்சுக்கிட்டே கிடக்கிறானுங்க. இதுக்குத்தான் படிங்கடாங்கிறது. யாராவது கேட்குறாங்களா? இல்லை. சரி, அவங்க குதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். நம்ம தொடக்க உரைக்கு போயிடலாம். 1925 தந்தை பெரியார் நிகழ்த்திய அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் பேசியது அதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னை விட. அண்ணா பேசியது அவரோட நாடாளுமன்ற கன்னி பேச்சு, அதுவும் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கலைஞர் எழுதிய அவரோட உடன்பிறப்புக்கான கடிதம், அதுவும் என்னை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பல தலைவர்களோட கருத்து உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்காக தான் நான் மேடை ஏறியிருக்கேன். இருந்தாலும் நம்ம தொடக்க உரையில் ஏதோ ஒன்று நம்ம சொல்லணும்ல, அதுதான் ஐ ஹாவ் அ ட்ரீம். எனக்கு ஒரு மாபெரும் கனவு இருக்குது அப்படின்னு சொன்ன நம்ம மார்ட்டின் லூத்தர் கிங்கோட வரிகள்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆமாங்க, எனக்கு ஒரு கனவு இருக்குது. என்னன்னு தானே கேட்குறீங்க? ஒருத்தனை திருத்தணும்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போயிட்டு வந்துடலாம். 2021 ஏப்ரல் 17 எங்கள் அப்பா இறந்துடுறாரு. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 6 தான் எலெக்ஷன் நடக்குது. அதுக்கு முன்னாடி அப்பா ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது அப்பா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா சொன்ன விஷயம், நீ சீமானுக்கு ஓட்டு போடு அப்படின்னாரு. நான் எதுக்கு சீமானுக்கு ஓட்டு போடணுன்னா, உன் தம்பிக்கு வேலை கிடைக்கணுன்னா நீ ஓட்டு போடு அப்படின்னாரு. தம்பிக்கு ஓட்டு போடுறதுக்கும் சீமானுக்கு நான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அப்பா சொன்னார், இங்கே வேறு உன் தம்பி தின்னுட்டு வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கிறான், அவனுக்கு டூரிஸ்ட் வேலையும் 1 லட்ச ரூபா சம்பளமும் வேணும்னா நீ சீமானுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னாரு. நானே எங்கள் அப்பாவை நம்பி சரி சீமானுக்கே ஓட்டு போட்டுருவோன்னு தான் போனேன். நல்ல வேலை அதுக்கு முன்னாடியே சீமானோட பேச்சே கேட்டனால சீமானுக்கு ஓட்டு போடல, விட்டுட்டேன். சரி, இதில் என்ன நீ அவனை திருத்தணும்னு நினச்ச அப்படின்னு தானே நினைக்கிறீங்க? நம்ம வசூல் ராஜா படத்தில் கமல்ஹாசனோட ரோலை நான் எடுத்துக்கிட்டேன். அவங்க அப்பா நம்பிக்கை துரோகம் பண்ணவங்களுக்கு இவர் டாக்டர் ஆகி அவங்கள திருத்துவாங்கள்ல, அந்த மாதிரி நானும் யூடியூப் ஆரம்பித்து அவனை திருத்தலான்னு தான் நினச்சேன். நானும் ஆரம்பத்தில் சித்தப்பான்னு திருத்தலான்னு மரியாதை கொடுத்து தான் பேசிக்கிட்டு இருந்தேன். ஒரு லெவலுக்கு அப்புறம் நானும் சில்லற பையன்
நானும் சில்லற பையன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் என்னங்க பண்ணுறது, எங்கள் அப்பாவுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால நான் திருத்தணும்னு நினச்சேன். நம்ம தந்தை பெரியாருக்கே துரோகம் பண்ணவனை திருத்தணும்னா நினைக்க முடியும், ஒழிக்கணும் தான் நினைக்க முடியும். அதைத்தான் பெரிய சபதமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் மட்டும் இல்லை, என்னோடய சீனியர்ஸும் அதைத்தான் எடுத்திருப்பாங்க. இங்கே நாங்கள் எல்லோரும் சபத கியூ, இங்கே சபத கியூவில் முன்னாடி இவங்க எல்லாரும் நிற்கிறாங்க, பின்னாடி நான் நிற்கிறேன், எனக்கு பின்னாடி இன்னும் தோழர்கள் வருவாங்க. இப்படி நம்ம எடுக்கிற ஒவ்வொரு சபதங்களும் வெற்றி பெற நாங்கள் மட்டும் பேசினா பத்தாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். எனவே பேசுவோம் நாள்தோறும். நன்றி, வணக்கம்.